மேக்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்டு. ஸோ அதை வந்துட்டு கால்குலேஷன் சால்வ் பண்ணோம் அப்படின்னாலுமே அவங்களுக்கு உமனாக எனக்கு வந்துட்டு ஃபேமிலியையும் பிஸ்னஸையும் வந்துட்டு ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ கான்சென்ட்ரேஷன் எப்படி வரும் அப்படின்னா, அபாக்கஸ் லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்சென்ட்ரேஷன் வரும். ஒரு பிக் சம் இருக்குது, ஸோ அதை நாங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணணும், ஸோ ஈஸியாக வந்துட்டு அதோட ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படின்றத ஆக்சுவலி ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு வரவேற்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உலகெங்கும் ஒலித்து கொண்டிருக்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய நேம் வந்துட்டு மாலதி. நான் எம்எஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்துட்டு சென்னையில் தான். ஆஃப்டர் மேரேஜ் தான் இங்கே கும்பகோணம் வந்தேன். இப்போ நான் ஜிமேக்ஸ் அபாக்கஸில் சிஇஓவாக இருக்கேன். ஸோ எல்லாருமே ஆஃப்டர் மேரேஜ் என்கிட்ட என்ன கொஸ்டின் பண்ணாங்க அப்படின்னா, நீ படித்தது எல்லாமே சென்னை, ஸோ கும்பகோணத்தில் போய் உன்னால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும், உன்னோட நாலேஜ் எல்லாமே வந்துட்டு உன்னால் கெயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட சொன்னது என்னது அப்படின்னா, ஸோ என்னோட எய்மும் என்னோட கோல் ஆம்பிஷனில் வந்துட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக வரணும் அப்படின்னு நான் என்னோதில் ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படின்னா அதை நான் எங்கே இருந்தாலுமே என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் எல்லாருக்குமே நான் ஒரு ஆன்சராக பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அதில் நான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே மேம். எத்தனை வருஷமாக இந்த அபாக்கஸ் ஃபீல்டில் இருந்துட்டுருக்கீங்க? ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜ் 2018 தான் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் அபாக்கஸ்னால் என்ன அப்படின்னு அதில் இருக்க கான்செப்ட்ஸ்லேருந்து ஸோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒரு 7 இயர்ஸாக எனக்கு அபாக்கஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் நம்மளோட அபாக்கஸ் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 இங்கே கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ நியர்லி 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு 10th இயரில் நம்ம ஸ்டெப் இன் பண்ண போகிறோம். ஓகே மேம். இப்போ வந்து அபாக்கஸ் ஃபீல்டுலேயே நீங்கள் 7 இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அபாக்கஸ்ங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். பட் இதே எப்படி ஒரு பிஸ்னஸாக ஒரு பிராண்டாக உருவாக்குனீங்க மேம்? ஆக்சுவலி அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு அது பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. ஸோ 2016 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு பிரான்ச்சில் தான் நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கிறாங்க. நியர்லி ஒரு 100 பிரான்ச்சஸ் கிட்ட நம்ம இப்போ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்களே. ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததே. ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய மெயின் மார்க்கெட்டிங் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்க தான் போய் ஸோ ஜிமேக்ஸில் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்காக மார்க்கெட்டிங் பண்ணதுனால நிறையா என்கொயரிஸ் எங்களுக்கு வந்தது. ஸோ அதனால தான் எங்களுடைய ஒரு இன்ஸ்டியூட் வந்துட்டு இந்தளவு ஒரு பெரிய பிராண்டாகவே வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேரண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் அண்ட் தென் எங்களுடைய பிரான்ச்சஸில் இருக்கிற ஃப்ரான்ச்சைசிஸ் நாங்கள் கொடுத்துருக்க பர்சன்ஸும் வந்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஓகே மேம். இப்போ வந்து அபாக்கஸ் பற்றின விழிப்புணர்வுங்கிறது முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இப்போது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் 9 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை புதுசாக அபாக்கஸ்னு ஒன்று கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருந்துச்சு மேம்? ஆக்சுவலி ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு வரவேற்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு பீப்புளுக்கு அந்தளவு அவேர்னஸ் இல்லை. அபாக்கஸ்னால் என்ன அப்படின்றது நான் பிஃபோர் 9 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவு அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணாதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். அதனால் நாங்கள் எப்போவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த டெமோ கிளாஸில் நாங்கள் என்னென்ன அபாக்கஸில் கொடுக்க போகிறோம், அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதனால் எங்களுக்கு கொஞ்சம் என்கொயரிஸ் வந்தாங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது அதனால் இம்ப்ரூவ்மெண்ட் பேரண்ட்ஸ் சைட்லேருந்துமே ஸ்டூடெண்ட் சைட்லேருந்துமே அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணாங்க. ஓகே, ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது அவங்க ஃபீல் பண்ணாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருந்தது. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அபாக்கஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு அபாக்கஸ்னால் என்ன அப்படின்ற அவேர்னஸ் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க படித்து தான் ஆகணும். ஸோ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கான்சென்ட்ரேஷன் எப்படி வரும் அப்படின்னா அபாக்கஸ் லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்சென்ட்ரேஷன் வரும். ஸோ யாருமே வந்து படிக்காமல் விட போகிறதில்ல. மெயினாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது கிளாஸில். ஸோ ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறாங்க, மொபைல் அடிக்ஷன் நிறையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ அபாக்கஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி ஸோ மேக்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்லேயும் கண்டிப்பாக அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ முன்னாடி விட இப்போ வந்துட்டு நிறைய வரவேற்பு வந்துட்டு அபாக்கஸில்
இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ அபாக்கஸ் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. இதை தாண்டி வேற என்னென்ன பயன்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்குமா? ஸோ அபாக்கஸ் லேர்ன் பண்ணுறதுனால நாட் ஒன்லி கான்சென்ட்ரேஷன்ஸ், அவங்களோட லிசனிங் பவர் இம்ப்ரூவ் ஆகும், இமேஜினேஷன்ஸ், க்ரியேட்டிவிட்டி அண்ட் தென் லிசனிங் ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மேக்ஸ் மட்டும்தான் அதில் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்றது கிடையாது. அதை தாண்டி இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி அந்த ஏஜுக்கு மட்டும் வந்துட்டு யூஸ்ஃபுல் அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து வளர்ந்து பெருசாகி ஒரு ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அது வந்து அந்த கொடுக்குற ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் கொடுத்தா அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இன் ஃபியூச்சர்லையுமே கூட. ஓகே மேம். இப்போ அபாக்கஸை வந்து எவ்வளோ நாளில் ஒரு ஸ்டூடெண்ட்டால் கற்றுக்க முடியும்? ஆக்சுவலி அவங்க கான்ஸ்டண்ட்டாக கிளாஸ் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 3 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு 8 லெவல்ஸுமே முடிக்க முடியும். ஸோ அபாக்கஸில் மொத்தம் 8 லெவல்ஸ் இருக்குது. லெவல் வைஸ் அவங்க போனாங்கன்னா தான் 8 லெவல்ஸ் ரீச் பண்ணும்போது அவங்க ஒரு ஜீனியஸாகவே வெளியில் வருவாங்க. ஸோ ஒரு லெவல் முடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 to 4 months அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா ஏஜ் குரூப் வந்துட்டு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் போட்டாங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஏன்னா அவங்க ஏஜ் குரூப் அப்படி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி ஏஜில் போடுறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ அது வந்து அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கிளாஸ் வராங்க. ஸோ ட்ராப் அவுட்ஸ் ஆகாமல் அவங்க வராங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மெயினாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்ததுன்னா டீச்சர் கைடன்ஸ்னால கண்டிப்பாக அவங்க 8 லெவல்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகி ஒரு ஜீனியஸாக வந்துடுவாங்க. ஸோ ஒரு லெவல் முடிக்கும் போதும் நாங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம் வைப்போம். எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் லெவல்க்கே குவாலிஃபை பண்ணி கூட்டிகிட்டு போவோம். ஸோ லெவல் முடிச்சிட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மெடலும் ஸோ கம்ப்ளீஷன் அந்த லெவலுக்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ 8 லெவல்ஸுமே அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணி அவங்கள இன்னுமே நாங்கள் ஹானர் பண்ணுவோம். ஓகே மேம். இப்போ சொன்னீங்க எந்த அளவுக்கு ஏஜ் வந்து கம்மியாக ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்னு. ஸோ எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரையும் அபாக்கஸ் நம்மளால ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும் மேம்? ஓகே, அபாக்கஸோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ் வரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் தான் வந்துட்டு ஒரு ஹியூமனோட பிரெயின் க்ரோத் டெவலப்மெண்ட் 80% வந்துட்டு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அடுத்தடுத்து போகும்போது இப்போ 13 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அவங்க ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அப்படி போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்கும், நம்ம 10th சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டடீஸ் பேஸ்டாக தான் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க டைம் ஒதுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் 4 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது இன் ஃபியூச்சரில் அது நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த ஏஜ் குரூப்பை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சொன்னீங்க அபாக்கஸ் வந்து ஒரு 13 ஏஜ் வரை மட்டும்தான் நம்மளால கற்றுக்க முடியும் அப்படின்னு. ஸோ அது கற்றுக்கிட்டதுனால மேக்ஸ் அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியுமா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10th போகிறாங்க 11th போகிறாங்க அப்படின்னா கூட அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா மேம்? கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம யங்கர் ஏஜ்லேயே கொடுக்கறதுனால அதோட கான்செப்ட்ஸ்லேருந்து பை ப்ராக்டிஸில் அவங்களுக்கு அது டச்சிலேயே இருக்கும். ஸோ அதனால் இன் ஃபியூச்சர்லையுமே அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸ் அப்படின்னா அப்போலேருந்து இப்போ வரையுமே மேக்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்டு. ஸோ அதை வந்துட்டு கால்குலேஷன் சால்வ் பண்ணோம் அப்படின்னாலுமே அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அபாக்கஸில் நாங்கள் என்னென்னா அது ஒரு விஷுவல் மெத்தட். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எப்படி நம்ம வந்துட்டு ஸ்பீடாக போடுறது அப்படின்றதே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் எல்லாமே வந்துட்டு அந்த 14 இயர்ஸ் வரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலுமே 11th 12th ஒரு பிக் சம் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணணும். ஸோ ஈஸியாக வந்துட்டு அதோட ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படின்றத வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க ஈஸியாக பண்ணலாம். இது கற்றுக்கிறதுனால மேக்ஸில் மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க இன் ஃபியூச்சரில் ஆப்டிடியூட்ஸ் அந்த மாதிரி போகும்போதும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்பீடாக மேக்ஸ் கால்குலேஷன் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். இப்போ அபாகஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நேயர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? ஆக்சுவலி நம்ம வெப்சைட்டே இருக்குது, ஜிமேக்ஸ் அபாக்கஸ்னு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் நாங்கள் சோஷியல் மீடியாலுமே இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் எங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா இருந்தாலே போதும், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு மெட்டீரியல்ஸ், ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம். இப்போ அபாகஸ் அப்படின்றத தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லா பிஸ்னஸ்லையுமே இருக்கிற மாதிரி இதுலையுமே நிச்சயமாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல மேம். ஸோ நீங்கள் இந்த அபாகஸில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட அவேர்னஸ் கொண்டு வரது எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாகவே இருந்தது, ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்தது. ஏன்னா அந்த அவேர்னஸ் கொண்டு வர வச்சு பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வரத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குவாலிட்டி தான்.
ஸோ குவாலிட்டி நல்லா கொடுத்ததுனால தான் எங்களால் வந்துட்டு ஈஸியாக அந்த சேலஞ்சஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் எ உமனாக எனக்கு வந்துட்டு ஃபேமிலியையும் பிஸ்னஸையும் வந்துட்டு ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ அது எதனால் அப்படின்னா, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்துட்டு, ஸோ ஃபேமிலிக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அண்ட் தென் பிஸ்னஸ்க்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுனால என்னால் ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சேலஞ்சஸில் இருந்தும் என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது. ஓகே மேம். இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இது பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸை மக்களுக்கு கிரியேட் பண்ணி தான் வந்து அபாகஸையும் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த ஃபீல்டில் நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக நினச்ச மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு காம்படிஷனில் வின் பண்ணி ட்ராஃபி வாங்கும்போது அது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் நாங்கள் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஃபீட்பேக்கை வாலண்டியராக எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அபாகஸ் ஜாயின் பண்ணதுனால உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு செல்ஃபாகவே வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அது இல்லாமல் அகடமிக் ப்ராக்ரெஸ்லையுமே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க வாலண்டியராக வந்து சொல்லும்போது அதுவுமே நம்மளுக்கு இன்னும் ஹாப்பியாக ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஃப்ரான்ச்சைசிஸ், இப்போ நாங்கள் நிறைய உமன்ஸ் ஆண்டர்பிரினருக்கு வந்துட்டு ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய ப்ரௌட் மூமெண்ட் ஷேர் பண்ணும்போது, ஓகே இப்போ நம்மளால் அவங்க வந்துட்டு இவ்வளோ ப்ரௌட் மூமெண்ட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்லும்போது அதுவுமே எங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் அபாகஸ் பற்றின அவேர்னஸையும் நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ஓகே, ஆஸ் எ உமனாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு எந்த இதுலேயுமே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்னால் முடியுது, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால என்னால் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஸோ உங்களுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு நிறையா படித்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. மேபி அவங்களுக்கு வந்துட்டு டைம் இல்லாமல் இருக்கலாம், ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போது நாங்கள் எங்களுடைய இலக்காக ஒன்று நிர்ணயிச்சிருக்கோம். ஸோ 2030க்குள்ளே 1000 பெண் தொழில் முனைவர்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இலக்காகவே நிர்ணயிச்சிருக்கோம். ஸோ யாருக்காவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல்ஸ், ட்ரைனிங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் தயங்கி நிற்காமல் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அதுவே உங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா சைட்லேருந்துமே சப்போர்ட் வரும். உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து முக்கியமாக சப்போர்ட் வரும். ஏன்னா நம்ம ஏதோ பண்ணுறோம், ஸோ நம்மக்கிட்ட இருக்க டேலண்ட்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களும் வந்துட்டு நம்மளுக்காக வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் தயங்காமல் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க, கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஓகே மேம். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ பிஸ்னஸில் வந்துட்டு நிறைய எத்திக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸில் வந்துட்டு உங்களுக்கு பொறுமையும் ஹார்ட் ஒர்க்கு அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரை நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எம்ப்ளாயிஸை வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ சொசைட்டிக்கு நீங்கள் ஏதாவது பண்ணீங்க, ஸோ சொசைட்டிக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் பிஸ்னஸ் அது தன்னால் வளரும். என்னோட மெயின் மோட்டிவ் இல்லை வந்துட்டு எப்பயுமே நான் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி மட்டும் நம்மளோட சக்ஸஸ் கிடையாது, நம்ம ரெஸ்பெக்ட் தான் ஒரு முக்கியமான நம்மளோட ரியல் சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்துட்டு ஆல்வேஸ் ரிமெம்பர், மணி இஸ் நாட் த ஒன்லி சக்ஸஸ், ரெஸ்பெக்ட் இஸ் பிக்கர். ஸோ அதனால் அதிரை எஃப்எம் நேயர்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்புக்காக நீங்கள் அதாவது உமனுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஹெல்ப் இருந்தாலே அவங்களால பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஸோ என்னால் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இவ்வளோ நேரம் என்னுடைய இன்டர்வியூ பார்த்த அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் அதிரை டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள்.